Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்த சபரிவர்மனின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்த அமைச்சர்கள் நிவாரணம் வழங்க முயன்றபோது அதனை வாங்க மறுத்த உறவினர்கள் சில நிபந்தனைகளை விதித்துள்ளனர். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், தற்பொழுது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை உறவினர்கள் என்ன நிபந்தனைகளை முன்வைத்திருக்கின்றார்கள், என்ன விவரமாக சொல்லப்படுகிறது, பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பிரீதா, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்ட சிறையில் சபரிவர்மன் என்கின்ற நீதிமன்ற காவலில் கிடைக்கப்பட்டிருந்த கைதி உயிரிழந்த விவகாரம் என்பது தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக இவரது உடலானது கடந்த 13ஆம் தேதியிலிருந்து ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பிரேத பரிசோதனை அறிக்கையானது வெளிவந்திருக்கிறது. அதில் 19 இடங்களில் காயம் ஏற்பட்டது வெளியே தெரிய வந்தது. மேலும் இதில் தொடர்புடைய சிறை அதிகாரிகள் 3 பேர் உட்பட 11 பேர், அதாவது அந்த சிறையில் இருந்த கைதிகள் 8 பேரும் என 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தான் இந்த உறவினர்களிடம் சபரிவர்மனின் உடலை பெற்றுக் கொள்வதற்காக அரசு தரப்பில் அதிலும் மாவட்ட நிர்வாகத்தில் இருந்து ஏற்கனவே ஒரு 3 கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடந்திருக்கிறது. அதிலும் தோல்வியடைந்த நிலையில் நேற்று பார்த்தமையானால் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார், அதே போன்று மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் ஆகியோரும், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரும் இணைந்து அடுத்த கட்டமாக நேற்று இரவு பேச்சுவார்த்தைக்காக வந்திருந்தனர். அதில் அவர்கள் 10 லட்சம் ரூபாய்க்கான நிவாரண தொகை வழங்குவதற்காகவும், அதே போன்று அரசு வேலை, அதாவது முதற்கட்டமாக தற்காலிக பணியாணை வழங்குவதற்காகவும் வந்திருந்தனர். ஆனால் அதனை ஏற்க அவரது குடும்பத்தினர் ஏற்கவில்லை. தொடர்ந்து அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது தங்களது, அதாவது சபரிவர்மன் உயிரிழப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நியாயமான விசாரணை வேண்டும். குறிப்பாக இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் யார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும், அதோடு அவரது பிரேத பரிசோதனையில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் முன்பாக அதனை வீடியோ பதிவு செய்திருப்பார்கள். அந்த வீடியோ பதிவை மீண்டும் தங்கள் தரப்பில் அதனை ஆய்வு செய்ய வேண்டும். அதற்கான நேரம் கூடுதலாக ஒதுக்க வேண்டும். மேலும் தங்களுக்கு ஒரு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். அவரது மகன் 5 வயதில் ஒரு சிறுவன் இருக்கிறார். அந்த சிறுவனது படிப்பு செலவு, அதாவது அவர் எந்தெந்த படிப்புகள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த அளவிற்கு அவரது படிப்பு செலவுகளை அரசு ஏற்க வேண்டும் என்கின்ற பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் நேற்று அமைச்சரிடம் முன்வைத்திருந்தார்கள். தொடர்ந்து இந்த பிரேத பரிசோதனை ஏற்கனவே நடைபெற்ற நிலையில் அந்த வீடியோவை மீண்டும் அவர்களது தரப்பினர் ஆய்வு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கைக்கு இணங்க மீண்டும் அந்த உடல் வாங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இன்று 5வது நாளாக இந்த உடலானது ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் நேற்று இந்த அமைச்சர்களுடைய பேச்சுவார்த்தை 20 நிமிடத்திற்கு மேலாக நடந்த நிலையில் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை. தொடர்ந்து அவர்கள் இன்றும் அந்த உடலை வாங்குவார்களா இல்லையா என்பது இன்று மாலை தான் தெரிய வரும். தொடர்ந்து அவரது அந்த நிவாரண தொகை வழங்குவதற்காகவும், அதே போன்று அவருக்கு, அதாவது இந்த சபரிவர்மனின் குடும்பத்தினருக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதற்காகவும் அரசு முன்வந்திருக்கிறது. இதனை கொண்டு வந்த இந்த அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நேற்று 20 நிமிட பேச்சுவார்த்தை என்பது இரவில் அது தோல்வியடைந்து அது உடன்படாத ஒரு சூழ்நிலையில் இன்று மீண்டும் அவர்கள் உடலை வாங்காமல் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிரீதா, விவரங்களுக்கு நன்றி சரவணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.